இன்னைக்கு நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இன்ட்ராகேட்டிவ்ல வந்து பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவள் 3 மாதங்களாக யோகா பயிற்சி செய்து வருகிறாளா? ஸோ இது என்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து ஒருத்தவங்கிட்ட கேட்குற கொஷினா, அவங்க வந்து 3 மாசமாக கண்டினியூஸாக யோகா பண்ணிகிட்டே இருக்காங்களா? 3 மந்த்ஸ் ஆச்சு, இன்னும் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ நம்ம எப்படி கேட்கணும்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தலாம், இது பார்க்கலாம். அவள்னா ஷி, 3 மாதங்களாக, மந்த்ஸ், யோகானா யோகா, ப்ராக்டிஸ் அப்படின்னா பயிற்சி செய்து வருகிறாளா அப்படின்னா ஹேஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி. கரெக்டாக 3 மாதம் அப்படின்னா வந்து நவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 மந்த்ஸ், சரியாக 3 மாதம் வரை அப்படின்னா வந்து நவ் யூஸ் பண்ணிக்கணும். சரியாக தற்போது வரை அப்படிங்கிற அந்த ஒரு டியூரேஷன் குடிக்கிறப்ப நவ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஹாஸ் ஷி பீன் ப்ராக்டிஸிங் யோகா ஃபார் 3 months நவ். அவள் 3 மாதமாக தொடர்ந்து யோகா பண்ணிகிட்டே இருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹாஸ் ஷி பீன். ஓகேங்களா? செகண்ட் பார்க்கலாமா? அவர்கள்னா தி, 5 ஆண்டுகளாக, இது வந்து இயர்ஸ். லாக அப்படின்னா ஃபார், மும்பை அப்படின்னா மும்பை, இல் அப்படின்னா இன், வசித்துனா லிவ், வருகிறார்களா? அதாவது நான் வந்து அவங்ககிட்ட கேட்குறேன், யாரோ ஒரு பர்சன் கிட்ட, தேர்ட் பர்சன் கிட்ட கேட்குறேன், அவங்க வந்து 5 இயர்ஸாக மும்பையில் தான் இருக்காங்களா அப்படின்னு நான் கேட்குறப்ப 5 இயர்ஸாக இருக்காங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் அவங்க வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க, ஸ்டில் அவங்க இருக்கிறாங்க. நான் ஒரு கொஷினாக ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ எப்படி கேட்கலாம் கொஷினில், ஹாவ் தே பீன் லிவிங் இன் மும்பை ஃபார் 5 இயர்ஸ் அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? தேர்ட் போகலாமா? நீ ஜனவரி மாதத்திலிருந்து கோடிங் கற்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயா? அவங்க வந்து, நான் வந்து ஒருத்தவங்கள கேட்குறேன், டைரெக்டாகவே கேட்குறேன். ஆப்போசிட், நான் இதான் நான்னா, இது ஆப்போசிட் பர்சன். நான் இவங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து ஜனவரி மாதத்துலேருந்தே கோடிங் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறேன். அப்போ நான் எப்படி கேட்குறேன், ஹாவ் யூ பீன் ட்ரையிங் டு லேர்ன் கோடிங் சின்ஸ் ஜனவரி அப்படின்னு அப்படி தான் வரும். ஸோ நீனா யூ, ஜனவரினா ஜனவரி, மாதத்தில் அப்படின்னா மந்த்ஸ், இருந்துனா சின்ஸ், கோடிங்னா கோடிங், கற்க அப்படின்னா டு லேர்ன், முயற்சி அப்படின்னா ட்ரை, செய்து கொண்டிருக்கிறீர்களா ஐஎன்ஜி ப்ளஸ் ஹாவ் பீன். ஹாவ் யூ பீன் ட்ரையிங். ஸோ இங்கே வந்து ட்ரையிங் அப்படிங்கிறது வெர்ப், அதுக்கு இன்னொரு பக்கத்தில் இன்னொரு வெர்ப் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டூ சேர்த்துக்கணும். டு லேர்ன் கோடிங் சின்ஸ் ஜனவரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ அவன் கடந்த கோடை காலத்திலிருந்து அந்த கேஃபில் வேலை செய்து வருகிறானா? நான் வந்து ஒரு பர்சன் கிட்ட கேட்குறேன், தேர்ட் பர்சன் கிட்ட, யாரை பற்றி, இந்த பர்சனை பற்றி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவங்க வந்து லாஸ்ட் சம்மர்லேருந்து இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்ப அவங்க இன்னமும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவன் அப்படின்னா ஹி, கடந்த லாஸ்ட், கோடை அப்படின்னா சம்மர், இருந்து அப்படின்னா சின்ஸ், அந்த கேஃப் அப்படின்னா வந்து அந்த அப்படின்னா ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்தை குறிக்குது. த கேஃப். வேலை அப்படின்னா ஒர்க், செய்து கொண்டு வருகிறானா அப்படின்னா ஐஎன்ஜி ப்ளஸ் ஹேஸ் பீன். இது எப்படி கேட்கணும்? ஹேஸ் ஹீ பீன் ஒர்க்கிங், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது வெர்ப். தி கேஃப் எப்போ? அட் தி கேஃப். அட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பொசிஷனை குறிக்கிறப்ப, ஒரு பிளேஸை குறிக்கிறப்ப நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன குறிக்குது? ஒரு பிளேஸை குறிக்குது. அட் தி கேஃப் சின்ஸ் லாஸ்ட் சம்மர். இங்கே இன் போடக்கூடாது. ஏன் இன் போடக்கூடாது அப்படின்னா கேஃபுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு குறிக்கும். ஆனால் அட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒர்க், ஒரு ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷன், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப அட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் போகலாங்களா? இதில் வந்து மந்த்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜனவரி மாதத்தில் இருந்து சொல்லியிருக்கேன்னா, ஜனவரி மாதத்திலிருந்துனா ஜான். ஓகேங்களா? சின்ஸ் இருந்து அப்படின்னா சின்ஸ். நான் இதில் வந்து மந்த்துன்னு போட்டிருக்கேன்.
நான் ஜனவரி மாதத்துலேருந்து ஜான் மந்த் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ 5th பார்க்கலாமா? நாம் வாரக்கணக்காக கோவா பயணத்திற்கு திட்டம் போட்டு கொண்டிருக்கிறோமா? நானும் என் ஃப்ரெண்டும் வந்து கோவா ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் வீக் பிளான் போடுறோம், செகண்ட் வீக் பிளான் போடுறோம். ஸ்டில் நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், பிளானிங் போயிட்டே தான் இருக்குது. இன்னும் எக்ஸிக்யூஷன் நடக்கலை. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹாவ் வி பீன் பிளானிங் அ ட்ரிப் டு கோவா ஃபார் வீக்ஸ் அப்படின்னு கேட்போம். ஸோ இங்கே வந்து ஏன் ட்ரிப் அப்படின்னா வந்து ஒரு ட்ரிப், ஓகேங்களா? டு கோவா ஒரு ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த டைமில் வந்து நம்ம வந்து டு கோவா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ.